நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் காணொலி வாயிலாக வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொதுத்தலைப்பிலே திருக்குறளை தொடராக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நிறைவு செய்திருக்கிறோம். காமத்துப்பாலிலே மொத்தமாக 123 அதிகாரங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட காமத்துப்பாலில் ஒரு 15க்கு மேற்பட்ட அதிகாரத்தை பார்த்துருக்கிறோம். ஆகையினால இப்போது அதை தொடராக பார்க்க இருக்கிறோம். அரங்கின் இயக்குனர் ராச இளங்கோவன் அவர்களை வாழ்த்தி இந்த காணொலி பதிவு செய்கின்ற செல்வன் மோதிலால் ராஜா அவர்களையும் வாழ்த்தி அரங்கின் நிறுவனர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி நாம் உரையை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ மணிகளே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். 123வது அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல். அதாவது தலைவனை பிரிந்திருக்கிற தலைவி, கணவனை பிரிந்திருக்கிற மனைவி மாலை காலம் வந்துற்றபோது அவனை நினைந்து அவனுடைய பிரிவினாலே வருந்துகிறாள். அதுதான் பொழுது கண்டு இரங்கல். அதாவது ஒரு குறளிலே சொல்லுவார், அதாவது அந்த மாலை காலம் என்பது மாலையோ அல்லை, மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்பார். நீ மாலை காலம் அல்ல, பிரிந்தவருடைய உயிரை உண்ணுகின்ற வேல் என்று அந்த தலைவி பேசுவாள். அதுதான் பொழுது கண்டு இரங்கல். இந்த 124வது அதிகாரம் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உறுப்பு நலன் அழிதல். அதாவது தலைவியினுடைய உறுப்புக்கள், கண், தோள், நெற்றி முதலான உறுப்புகளிலே மாறுபாடு ஏற்படுகிறது. தலைவனை பிரிந்திருக்கிற தலைவி உடைய உறுப்புகளிலே மாறுபாடு ஏற்படுகிறது. அதிலே குறிப்பாக கண் ஒளி குறைகின்றது, ஒளி மங்குகின்றது, நுதல் ஒளி இழக்கின்றது, நெற்றி ஒளி இழக்கின்றது, தோள் முன்கை எல்லாம் மெலிகின்றன. ஆகையினாலே இப்படிப்பட்ட நிலைமையை இங்கே வள்ளுவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தின் தலைப்பு உறுப்பு நலன் அழிதல். அதாவது 124வது அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். நாம் மொத்தம் 133 அதிகாரங்கள், 124 முடித்து விட்டால் அப்புறம் ஒரு 8 அதிகாரம் தான் பாக்கி இருக்கிறது. ஆகையினாலே இப்போது நாம் உறுப்பு நலன் அழிதல் என்கிற இந்த பகுதியை பார்க்கிறோம். அஃதாவது தலைவி தன் கண்ணும் தோளும் நுதலும் முதலிய அவயவங்கள் தம் அழகு அழிதல்.
எல்லாம் இயற்கையாக அழகாக இருக்கின்ற கண் அழகாக இருக்கிறது, குவளை மலர் போல் இருக்கிறது. அந்த கண்ணினுடைய அழகு கெடுகிறது, நுதல் ஒளிவிடுகிறது, அந்த நெற்றியினுடைய அழகு கெடுகிறது. தோல் நன்றாக பருத்திருக்கிறது, அந்த பருத்த தோல் மெலிகின்றது. அதனாலே அணிந்திருக்கிற தொடி வளையல் முதலானவை கழலுகின்றன. தோளிலே அணிகின்ற அணிகலன் தொடி, முன்கையிலே அணிகின்ற அணிகலன் வளை. தோள் மெலிந்தால் முன்கையும் மெலியும், அப்போது தோளிலே அணிந்திருக்கிற தொடியும் கழலும், முன்கையிலே அணிந்திருக்கிற வளையல்களும் கழலும். இதனால் இதை பற்றி இங்கே இந்த தலைவி பேசுவதாக அமைந்திருக்கிற குறட்பாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தோளும் நுதலும் முதலிய அவயவங்கள் தம் அழகு அழிதல், இஃது இரக்கம் மிக்குழி நிகழ்வதாகலின் பொழுது கண்டு இரங்கலின் பின் வைக்கப்பட்டது என்று பரிமேலழகர் சொல்லுகிறார், உரையாசிரியர். அடுத்தது மணக்குடவர் என்ன சொல்லுகிறார்? உறுப்பு நலன் அழிதலாவது தலைமகளது உறுப்புக்கள் நலனழிந்தமை கூறுதல். காதன் மிக்கு இறங்குபவள் அக்காதலை பிறர் அறியாமல் அடக்கின காலத்து வெம்மையுற்ற கொடி போல அனைத்து உறுப்புகளும் வாடுதலான், இது பொழுது கண்டு இரங்கலின் பின் வைக்கப்பட்டது. ஆகையினால உறுப்புக்கள் நலன் அழிதல், அதை பற்றி பேசுகிறாரு. அதாவது முதல்ல களவு காலத்திலே திருமணத்துக்கு முன் நிகழ்ந்தது, இது திருமணத்துக்கு பின் நிகழ்வது. அது கற்பு, இது களவு. அதாவது திருமணம் ஆன பிறகு இந்த தலைவன் என்ன செய்கிறான்? பொருளீட்டுவதற்காக வெளியிலே செல்கிறான், வேற்று நாட்டுக்கு செல்கிறான். அந்த காலத்திலே வேற்று நாடு என்பது வேங்கடத்துக்கு அப்பால் இருக்கிற மொழிபெயர் தேயமே வேற்று நாடு என்று கருதப்பட்டது. அப்படி வேற்று நாட்டுக்கு செல்கிறான். எதற்காக செல்கிறான்? பொருளீட்டுவதற்காக செல்கிறான். மன்னனுடைய ஆணைப்படி மன்னனுடைய கட்டளை ஏற்று செல்கிறான், அல்லது கல்வி பயிலுவதற்காக செல்கிறான். இப்படி அவன் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்கிற போது அவனை பிரிந்திருக்கிற தலைவி மனம் வாடுகிறாள், உள்ளம் மெலிகிறாள். அவள் உள்ளத்திலே வருத்தம் ஏற்படுகிற போது அவளுடைய உடல் உறுப்புகளும் துன்புறுகின்றன என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. சிறுமை நமக்கொழிய சேட்சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். சிறுமை நமக்கு ஒழிய நறு. சிறுமை என்றால் துன்பம். சிறுமை என்றால் துன்பம். துன்பமானது நமக்கே நிற்குமாறு, அதாவது நாமே துன்பப்படுமாறு. சேட்சென்றார் என்றால் தூரத்தே சென்றவர், அயல் நாட்டுக்கு சென்றவர். சேட்சென்றார் உள்ளி. உள்ளி என்றால் நினைத்து, உள்ளுதல், நினைத்தல். உள்ளம் அடியாக பிறந்தது உள்ளி, உள்ளத்திலே தோன்றுவது. அதான் உள்ளி என்பது நினைப்பது. சேட்சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண். பூவை பார்த்து கண்ணு நாணமடைதான். ஏன்னா இந்த கண் அழகு கெட்டிருக்கு, பூ அழகாக இருக்கு. முதல்ல என்ன தலைவன் சொன்னான், பூவை பார்த்து சொன்னான். தலைவன் பேசுகிற போது சொன்னான், ஏ பூவே நீ என்ன பண்ணுற? அந்த அவளுடைய கண்ணை பார்த்தால் இந்த கோழை மலர் என்ன செய்யுமா? கவிழ்ந்து நிலம் நோக்குமா. ஏன்னா
இந்த பெண்ணோட கண்ணு அழகு மாதிரி நான் இல்லையே, அப்படி என்று இந்த குவளை மலர் கவிழ்ந்து நோக்கும் என்று தலைவன் அந்த தலைவனுடைய கண்ணழகை முதல்ல சொன்னான். இப்பொழுது அந்த தலைவனை பிரிந்திருக்கிற காரணத்தினாலே இந்த கண் ஒளி இழந்திருக்கிறது, இந்த கண்ணினுடைய அழகு குறைந்திருக்கிறது. ஆகையினாலே பூவை பார்த்து இந்த கண்ணு நாணமடைஞ்சுதான். முதல்ல இவள் கண்ணை பார்த்து பூ நாணமடைந்தது. ஏன்னா கண் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எப்போ தலைவனோடு கூடியிருந்த காலத்தில். இப்போது தலைவனோடு பிரிந்திருக்கிற காரணத்தினாலே இந்த கண் அழகு கெட்டுவிட்டது, அழகு குறைந்து போய்விட்டது. ஆகையினால இந்த கண் அந்த பூவை பார்த்து நாணமடைகிறது என்று பேசப்படுகிறது. அதாவது என்ன சொல்லுகிறார் இங்கே? நறுமலர் நாணின கண் என்று பேசுகிறார். சிறுமை நமக்கொழிய, தலைவி சொல்றா, சிறுமை நமக்கொழிய அந்த துன்பம் நம்மிடத்திலே தங்க சேட்சென்றார் அயல்நாடு சென்றவர் உள்ளி அதை நினைத்து நறுமலர் நாணின கண். அந்த நறுமலரை கண்டு, மணமிக்க மலரை கண்டு கண்ணு நாணமடைந்தது. அப்படியென்றால் அந்த மலரை விட இந்த கண் அழகு குறைவாக இருந்த காரணத்தினாலே நாணமடைந்தது என்று தலைவி பேசுகிறாள். முதல்ல கண் கண்ணை பார்த்து மலர் நாணமடைந்தது. ஒரு காலத்தில் நாணமடைஞ்சு என்ன பண்ணிச்சான்? பூவு தலை தொங்க போட்டுக்கொண்டு நிலத்தை பார்த்துக்கிட்டுச்சான். இப்போ அதற்கு மாறாக இந்த கண் பூவை பார்த்து நாணமடைகிறது என்று பேசுகிறாள் இந்த தலைவி. இதான் முதல் குரட்பா. அவர் உடனிருந்தால் இவள் கண்களைக் கண்டு நாணும் மலர்கள் அவர் பிரிந்து சென்றமையான் அவற்றிற்கு நம் கண் நாணுமாறு நறுமலர் நாணின கண் என்றார். நம்மிடத்தில் பிரிவு துன்பம் என்னும் சிறுமையை விட்டுவிட்டு தொலைநாடு சென்றார் நம் காதலர். அவரை நினைந்து அழுதமையான் கண்கள் அழகிழந்து நறுமலர்களைக் கண்டு நாணமடைந்தன. அவர் போயிட்டாரு, இந்த கண் அழுதுகிட்டே இருந்துச்சு. அழுது அழுது அழகு கெட்டது. அதனாலே மலரை கண்டு இந்த கண் நாணமடைந்தது. எல்லாம் இலக்கிய சொற்சொல்லோடு கற்பனை கலந்து வள்ளுவ பேராசான் தானே ஒரு காதலியாக மாறி பேசுவது போல் பேசுகிறார். அடுத்த குறளில் சொல்கிறார், நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பனிவாரும் கண். இங்கேயும் கண்ணு தான் பேசப்படுது. பசந்து என்றால் பசலையுற்று, பசலை உருவது என்றால் நிறமாற்றம் அடைவது. அந்த நிறமாற்றம் அழகை கெடுப்பது. அப்புறம் பனிவாரும் கண் என்றால் கண்ணீர் சிந்துகிற கண்ணு. அதாவது கண் அழகும் கட்டுவிட்டது, கண்ணீரையும் சிந்துகிறது. அப்போ என்ன சொல்கிறார்? நயந்தவர் நல்காமை. நயந்தவர் என்று சொன்னால் அதாவது நம்மை மிகவும் விரும்பி இருந்த தலைவர், நம்மிடத்திலே மிகவும் அன்பு கொண்டிருந்த தலைவர். நல்காமை என்றால் அருளில்லாமல், அதாவது அன்பு செலுத்தாமல். ஏன்னா அன்பு செலுத்தாமல் என்ன பண்ணிவிட்டான்? பிரிந்து போய்விட்டான். இவளிடத்தில் அன்பு இருந்தால் இவளை விட்டு பிரிந்து போயிருக்க மாட்டான். அன்பு இல்லாத காரணத்தினாலே அவன் பிரிந்து போய்விட்டான். அதாவது நயந்தவர் நம்மை மிகவும் விரும்பி இருந்த தலைவர் நமக்கு இன்பம் தராமல் சென்று விட்டார். அதனாலே நயந்தவர் நல்காமையை அதை மற்றவருக்கு சொல்லுவது போல
பிறருக்கு எடுத்து சொல்லுகிற மாதிரி இவர் போயிட்டாருன்னு வாயால் சொல்ல வேண்டியதில்லை. இவள் கண்ணே அதை காட்டி கொடுத்து விடுகிறது. இவள் அழுது அழுது அவளுடைய கண் ஒளி இழந்திருக்கிறது. அந்த பிரிவினாலே அவளுடைய கண் பசலை நிறமடைந்திருக்கிறது. ஆகையினால் அதான் சொல்கிறாரு, நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும். அந்த கண்கள் சொல்லுகிற மாதிரி, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற மாதிரி. அவள் வாயாலே சொல்லாவிட்டாலும் கூட அந்த கண்களை பார்த்த உடனேயே மற்றவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். என்ன தெரிந்து கொள்கிறார்கள்? ஓஹோ, இவளுடைய தலைவன் உடல்நிலை போல் இருக்கிறது, அதனாலே இவளுடைய கண்கள் பொலிவிழந்திருக்கின்றன, இவள் கண்களிலே பசலை ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் மற்றவர்கள் எண்ணுகிற அளவிற்கு இவளுடைய கண்களிலே மாற்றம் நேர்ந்திருக்கிறது என்பதை இந்த குறளிலே சொல்கிறார். நயந்தவர் நல்காமை. இந்த நல்குதல்னா அருள் புரிதல்னு அர்த்தம். அதாவது தலைவன் தலைவிக்கு எப்படி அருள் புரிவான் என்றால், அவளிடத்திலே அன்பான மொழி பேசி அவளை அன்பாக அணைத்து அவளை பிரியாமல் உடனிருந்து அவன் செயல்படுவானேயானால் அதான் நல்குதல். இப்போ பிரியமாக இருந்தவன் தான், ஆனால் இப்போ பிரியமாக இல்லை, இப்பொழுது அவன் விட்டு பிரிந்து விட்டு சென்று விட்டான். ஆகையினாலே அதை மற்றவருக்கு சொல்லுகிற மாதிரி இந்த கண்கள் என்ன செய்கின்றனவாம்? பசலை உற்று பனிவாரும் கண், கண்ணீரை சொரிகின்ற, பனி என்றால் நீர், நீரை சொரிகின்ற கண்கள் என்று சொல்லுகிறார். நான் அடங்கி இருந்தாலும் அடங்காமல் பசலை படர்கின்றது. அதனால் கண்ணீர் வருகின்றது. இந்நிலையில் அவையே ஊரவர்க்கு தெரிவித்து தூற்றச் செய்கின்றன. எல்லாம் ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த வாரியா சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் ஐயா, அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குய்யா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, அவளுடைய கண்ணிலே ஒளி இல்லை, அவளுடைய கண்ணிலே பசலை இருக்கிறது என்னெல்லாம். இதை குறுந்தொகை பாடல் சொல்லுகிறது. மலரேர் உண்கண் மானலம் தொலைய, மலர் போன்ற கண் உடைய அழகு, சிறந்த அழகு தொலைய என்று. எதனால்? பிரிந்து போனதுனால. இதழழிந்தூரும் கண்பனி மதரெழில் பூணக வனமுலை நனைத்தலும். அந்த கண்ணிலே இருந்து வழிகின்ற கண்ணீர் என்ன இதான்? அவருடைய மார்பகத்தையே நனைக்குதான். பசலை நிறமடைந்து நீர் சிந்தும் கண்கள் நாம் விரும்பிய காதலர் நமக்கு அன்பு செய்யாத தன்மையை பிறர்க்கு சொல்லுவன போல் உள்ளன. இதுதான் இந்த குறளுடைய பொருள். அடுத்தது, தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனாள் வீங்கிய தோள். மணந்த நாள்னா அவரோடு சேர்ந்திருந்த நாளில், அவரோடு பிரியாமல் இணைந்திருந்த நாளிலே பருத்திருந்த தோள்கள், அதான் நன்றாக பருத்திருந்த, வீங்கிய என்றால் பருத்திருந்த தோள்கள் இப்போ என்னாச்சு? மெலிந்து விட்டன. அதனால் இவன் பிரிவை அறிவிக்கிற மாதிரி இருக்கான். இந்த தோள் ஊருக்கெல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் போயிட்டாரு, அதனாலே மெலிந்திருக்கிறேன் பார்த்தீர்களா என்று சொல்லுகிற மாதிரி இருக்கான். அந்த தோள் மெலிந்திருப்பதனாலே. தனந்தமை என்றால் பிரிந்திருப்பதற்கு கூட, பிரிந்திருக்கிற நிலைமை. சால அறிவிப்ப போலும், மிகுதியாக சொல்லுகிற மாதிரி, மற்றவருக்கு எடுத்து சொல்லுகிற மாதிரி. மணந்தனாள் வீங்கிய தோள். அப்படி மணந்த நாள் என்றால் திருமண நாளான நாள் என்று பொருள் அல்ல, அவனோடு சேர்ந்திருந்த நாள். மணந்த நாள் வீங்கிய தோள் இப்போது மெலிந்து விட்டது. அது எப்படி இருக்கிறது என்றால், தலைவன் பிரிந்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற மாதிரி இருக்கிறது என்று பேசுகிறார்.
பனிவாரும் கண் பலரறிய சொல்வதாக மேற்குறளில் கூறியவர் கண்ணு சொன்னதா சொன்னார். இப்போ தோள் சொல்கிறதா சொல்கிறாரு. தோள் மெலிதலினால் ஊரறிய சொல்லுவதாக கூறினார். மானப்பின் மாலயம் எய்தி மணப்பின் மானலம் எய்தி தனப்பின் நெகிழிய தடமந்தோளே. இது குறுந்தொகை பாட்டு. மணப்பின் மானலம் எய்தி, மணப்பின்னார் சேர்ந்திருந்தால், மானலம் எய்தினால் சிறந்த நலன்களை பெற்று, தனப்பின் பிரிந்தால் நெகிழிய நெகிழ்ந்து போதாம், மெலிஞ்சு போதாம், தடமன் தோளே. கூடியிருந்த காலத்தில் மகிழ்ந்து பூரித்திருந்த தோள்கள் தற்போது மெலிந்து காதலருடைய பிரிவை விளக்கமாக எல்லோருக்கும் அறிவிப்பன போல உள்ளன என்று முதல்ல கண்ணை சொன்னார். இப்போ தோள். அடுத்தது இதுவும் தோள் தான். பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். கவின் அழகு, தொல்கவின் என்றால் முன்னே இருந்த அழகு. முன்னே இருந்த அழகு கெட்டு மெலிந்த தோள் பனை நீங்கி பைந்தொடி சோறும். பனை நீங்கினா பருத்த தன்மை நீங்கி, நல்லா பருத்து இருந்தது முதல்ல, இப்போ அது போயிடுச்சு. அந்த பனை நீங்கி பைந்தொடி சோறும். தொடி என்பது அந்த தோளிலே அணிகிற அணிகலன். அது என்ன ஆயிடுச்சு? கலந்துடுச்சு. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி, துணை நீங்கினா துணைவனை நீங்கி, கணவனை நீங்கி, தொல்கவின் வாடிய தோள். பழைய அழகு கெட்ட தோள். ஆகையினாலே பழைய அழகு கெட்ட தோள் இப்போது மெலிந்து வளை சோறுகிற மாதிரி, அந்த தொடியானது கடலுகிற மாதிரி ஆகிவிட்டது என்று தலைவி பேசுகிறாள். பனை என்கிற சொல் மூங்கில் என்கிற பொருளையும் குறிக்கும், திரட்சி என்கிற பொருளையும் குறிக்கும். அதாவது பனை நீங்கி பைந்தொடி சோறும். அந்த பைந்தொடி என்றால் செறிவான அமைந்திருக்கிற, இறுக்கமாக இருக்கிற தொடி. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். கவின் என்றால் அழகு, தொல்கவின் என்றால் பழைய அழகு, முன்னே இருந்த அழகு என்று பொருள். கோடீர் இலங்குவளை நெகிழ நாள்தோறும் பாடில கலிழும் கண்ணோடு புலம்பி. அதாவது கண்ணும் அழுவது, தோளும் மெலியுது என்கிற செய்தியை தலைவி சொல்றா. கோடீர் இலங்குவளை, அதாவது அந்த வளையல்கள் நெகிழ்கின்றன, நாள்தோறும் நெகிழ. கோடி இலங்குவளை நெகிழ நாள்தோறும் பாடில கலிழும். கலிடம் என்றால் அழும் என்ற அர்த்தம். கண்ணொடு புலம்பி என்று தலைவி பேசுவதாக ஒரு குறுந்தொகை பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த குறள், கொடியார் கொடுமை உரைக்கும். இந்த தலைவி சொல்றா, கொடியவன். கொடியார் கொடுமை உரைக்கும். அவர் செய்த கொடுமை என்ன? இவளை பிரிந்து போனதுதான் கொடுமை. அந்த கொடுமையை சொல்லுதான். எது சொல்லுதான்? தொடியோடு தொல்கவின் வாடிய தோள். அந்த தொடியோடு, அந்த வளையலோடு, அந்த பழைய அழகும் கெட்ட தோள் எதை சொல்லுகிறது? கொடியவருடைய கொடுமையை சொல்லுகிறது. கொடியவர் என்றால் தலைவியினிடத்திலே விருப்பமில்லாமல் பொருளிலே விருப்பம் கொண்டு பிரிந்து போன தலைவரை கொடியர் என்று சொல்லுகிறார்.
கொடியார் கொடுமை. கொடுமை என்பது அந்த பிரிந்து சென்ற செயல். கொடுமை உரைக்கும் தொடியொடு. தொடி என்பது வளையல். அதாவது எங்கே அணிவது தொடி? தோளிலே அணிவது தொடி. தொடியொடு தொல்கவின். தொல்கவின் என்றால் முந்தியிருந்த அழகுன்னு அர்த்தம். அவனை பிரிவதற்கு முன்னே இருந்த அழகு. அந்த வாடிய தோள் அவனுடைய கொடியவனுடைய கொடுமையை உரைக்கும் என்று பேசுகிறாள். தொடியோடு அதான் பேசுகிறாரு. நெடிய திரண்ட தோள்வளை நெகிழ்த்த கொடியன்னாகிய குன்றுகெழு நாடன். நெடிய திரண்ட, நீண்ட தோள், திரண்ட தோள். அது என்னாச்சான்? தோள்வளை நெகிழ்த்த. அவன் நெகிழ்த்தவன் யாரு? கொடியன்னாகிய குன்றுகெழு நாடன். அந்த மறைநாட்டுக்கு தலைவன் இவளை பிரிந்து சென்று விட்டான். ஆகையினாலே அவளுடைய தோள் மெலிந்தது. தோள் மெலிந்ததனாலே வளை கழன்றது. ஆகையினாலே அவனை கொடியன் என்று பேசப்படுகிறான். வளையல்களும் கடன்று பழைய அழகும் கட்டு வாடிய தோள்கள். என் துன்பம் உணராத தலைவராகிய கொடியவரின் கொடுமையை பிறர்க்கு உரைக்கின்றன. அதாவது இந்த தோள்கள் மற்றவருக்கு சொல்லுதான் என்னத்தை? அவன் செய்த கொடுமையை. அப்படி அதாவது அவளை பிரிந்து சென்றதனாலே அவன் கொடியவன் என்றும், அவளை பிரிந்து சென்ற செயல் கொடுஞ்செயலாகையினாலே அதை கொடுமை என்றும் பேசுகிறாள். தொடியொடு தோள் நெகிழ நோவல். அவரை கொடியார் எனக் கூறல் நொந்து. தொடியொடு தோள். தொடி கழன்றது எதனால? தோள் மெலிந்ததனால. அதற்காக நான் வருந்துகிறேன் என்று சொல்லிட்டு, அதற்காக மட்டும் நான் வருந்தலை. அவரை எல்லாரும் கொடியவர் என்று சொல்லுகிறார்கள், அதற்காகவும் வருந்துறேன். ஏதோ பொருளீட்டுவதற்காக போயிட்டாரு. அதனால் என்னிடத்திலே அவர் முழுமையான அன்பு இல்லாதவர் என்று நான் நினைக்கலை. ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அவரை கொடியவர் கொடியவர்ங்கிறாங்க. அதனாலே நான் வருந்துகிறேன். அதனால் முதல்ல எதுக்காக வருந்துறேன்? அவரை முதல்ல என்னுடைய தோள் மெலிந்தது, வளை கடன்றது, அதனால் நான் வருந்துறேன். அது மாத்திரமல்ல, அவரை ஊரார் கொடியவர் என்று சொல்லுகிறார்கள், அதனாலும் நான் வருந்துகிறேன் என்று பேசுகிறாள். அப்படி கொடியவர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? என்ன கொஞ்சம் கூட கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறான். இந்த வாழ வேண்டிய வயசில் இவனை விட்டு விட்டு போயிருக்கிறான். அவனை கொடியவன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறதுன்னு மக்கள் பேசுவாங்களாம். அதனால் இவள் அதற்காக வருத்தப்படுறாளாம். வளர்பிறை போல வழி வழி பெருகி இறைவளை நெகிழ்த்த எவ்வநோய். அதாவது இந்த நோய் இருக்கிறதே, பிரிவு என்கிற நோய், அது பெருகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளையலை கடல் செய்கிறது. பிரிவினால் வளையல்கள் கடவுளுடன் தோள்கள் மெலிவதற்காக யான் வருந்துகிறேன். அதனால் அவரை கொடியவர் என்று கூறுதலை கேட்டு துன்புறுகிறேன் என்று பேசுகிறான். அதாவது முதல்ல நான் வருந்துறேன், என் தோள்கள் மெலிந்து விட்டன, வளையல் கடந்து விட்டன, அதற்காக நான் வருந்துறேன். ஆனாலும் கூட அவரை கொடியவர் எல்லாரும் சொல்கிறாங்களே, அதற்காக நான் துன்புறுகிறேன் என்று பேசுகிறாள். பாடு விருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து. நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறா, என் நெஞ்சமே என்ன பண்ணுற? நீ அந்த கொடியவராகிய தலைவருக்கு என்னுடைய துன்பத்தை சொல்லி, என்னுடைய உனக்கு பழி என்பதை சொல்லி, எல்லாரும் உன்னை கேவலமாக பேசுகிறார் என்பதை சொல்லி நீ பாடு பெறுதியோ என்று கேட்கிறார். அதாவது பாடு பெறுதியோ என்றால் உன் கடமையை
செய்த பெருமையை பெறுவாயோ? நீயாவது என் நெஞ்சமே, நான் அவர்கிட்ட போக முடியலை, நீயாவது போய், எல்லாரும் ஊராரெல்லாம் தூற்றுகிறார்கள், இப்படி தலைவி உன்னை பிரிந்திருப்பதனாலே அவள் வளையல்கள் கடந்து விட்டன என்று என் நெஞ்சமே நீ அவரிடத்திலே போய் சொல்லி உன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவாயா? நீயாவது அதை செய்வாயா என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்பது போல இந்த குரல் அமைந்திருக்கிறது. பாடு பெருதியோ நெஞ்சே, பாடு பெருதியோ என்றால் அதாவது பெருமையை பெறுவாயோ? என்ன செய்து அவனிடத்திலே போய் சொல்லி, எதை சொல்லி இந்த அவளை உன்னுடைய தலைவியை பிரிந்திருக்கிறாய், அதனாலே உனக்கு பழி ஏற்படுகிறது என்று சொல்லி நீ உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவாயோ என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக இந்த குரல் அமைந்திருக்கிறது. நெஞ்சே, கொடியவராகிய தலைவர் இடம் சென்று என் தோள்கள் மேன்மேலும் மெலிவதால் உண்டாகிய பழியை உரைத்து அதனால் நீ பெருமை பெறுவாயோ என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொழி பேதை நுதல். இது தலைவன் சொல்கிறான். இந்த பிரிவுனால அவளுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது? நான் அவளை தழுவினேன், சற்றே அந்த தழுவலை கொஞ்சம் தளர்த்தினேன், உடனே அவளுடைய நெற்றியிலே பசலை வந்து விட்டது. அப்படியென்றால் எப்போதும் அவளை கூடியிருந்தால் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், அவள் நெற்றியிலே ஒளி விளங்குகிறது, அவள் கண்கள் ஒளியோடு விளங்குகின்றன. ஆனால் அவளை கொஞ்சம் பிரிந்தாலும் கூட, நான் அணைத்திருப்பதை சற்று நெகிழ்த்தினால் கூட அவளுடைய நெற்றியிலே பசலை தோன்றிவிடுகிறது என்று தலைவன் தன்னுடைய காதலியோடு கூடியிருந்த காலத்தை நினைவுகூர்ந்து பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. முயங்கிய கைகளை ஊக்க, முயங்கிய என்றால் தழுவிய என்று அர்த்தம். பசந்தது பைந்தொடி பேதை நுதல். பைந்தொடி என்றால் பசுமையான வளையல்கள் அணிந்திருக்கிற அந்த தலைவி. நுதல் என்றால் நெற்றி. நெற்றி பசந்தது என்றால் நெற்றியிலே பசலை என்கிற நோய் வந்தது. அதாவது நெற்றியிலே இருக்கிற ஒளி குன்றி அந்த நிறம் மாறிவிட்டது என்பதை சொல்லுகிறது. பசைய பைந்தொடி நுதலே நெகிழ நெகிழ்ந்தன்று தடமன் தோளே என்பது குறுந்தகை பாடல். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. இப்போ இதுவும் தலைவன் சொல்கிறான். புள்ளி கிடந்தேன் என்றால் அவளை தழுவி கொண்டிருந்தேன், புடை பெயர்ந்தேன் என்றால் சற்று விலகினேன், உடனே அவளுடைய அள்ளிக்கொள்வற்றே அவளுக்கு பசலினை வந்துவிட்டது. அதனால் அந்த தலைவன் இதை உணர்ந்து பேசுகிறான். அவளை நான் தழுவிக்கொண்டிருந்தேன், அப்போது அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் தழுவலை கொஞ்சம் தளர்த்தினேன், உடனே அவளுக்கு பசலை நோய் வந்துவிட்டது என்று பேசுகிறாள். தழுவிய கைகளை தளர்த்தியவுடனே பசிய வளையல்களிந்த காதலியின் நெற்றியில் பசலையுற்றது என்று பேசுகிறான் தலைவன். முயக்கடை தன்மடி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண். இதுவும் தலைவன் கூற்று. இவன் சொல்கிறான், முயக்கடை தன்வழி போல, முயங்குதல் என்றால் தழுவுதல். அப்படி தழுவுகிற போது இடையிலே காற்று புகுகிற மாதிரி கொஞ்சம் தளர்த்திய நிலையிலே பசப்புற்ற பேதை பெருமழை கண். முதல்ல நெற்றியிலே பசலை வந்தது என்று சொன்னவன் இங்கே கண்களிலே பசல் நோய் வந்து விட்டது என்று பேசுகிறான். ஆகையினால அவளை தழுவியிருந்தால் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அந்த தழுவுதலை சற்று தளர்த்தினால் கூட அவள் அதனாலே நோயுறுகிறாள், பசலை நோய் உறுகிறாள் என்று பேசுகிறான். எம் தலைவியின் மெல்லிய லாடின் குளிர்ச்சி வந்த கண்கள். அதாவது
முதல்ல ஒரு குறளில் வழியிடை போடப்படாத முயக்கு என்று சொன்னார். அது மாதிரி இங்கே தழுவும்போது இருவருக்கும் இடையே குளிர்ந்த காற்றினுடைய காதலியின் பெரிய குளிர்ச்சிமிக்க கண்கள் பசலையுற்றன. கடைசி 10வது குறட்பா. கண்ணின் பசப்போ பெருவரல் ஈதின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. எப்போ அதாவது கண்ணிலையும் பசலை நோய், நெற்றியிலையும் பசலை நோய். அப்போ கண்ணுக்கு துன்பம் வந்துருச்சான். என்ன பார்த்தானே இந்த நெற்றிக்கு பசலை வந்தது. நான் தான் அவனை பார்த்தேன், நான் தான் குற்றவாளி, நான் பிரிந்தேன், எனக்கு பசலை வந்தது நியாயம், ஆனால் இந்த நெற்றிக்கு பசலை வந்ததே என்று இந்த கண்ணு என்ன பண்ணிச்சான், துன்பமடைந்ததாம். பார்த்தது நான், அதனாலே இப்போ பிரிந்ததுனால எனக்கு துன்பம் வந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த நெற்றிக்கும் அல்லவா பசல் நோய் வந்து துன்புறுகிறது என்று இந்த கண் வருத்தமுற்றதாக சொல்லுகிறாள். கண்ணின் பசப்போ பெருவரல் எய்தின்றே, அந்த துன்பமடைந்ததாம், ஒண்ணுதல் செய்தது கண்டு. அதாவது பசலை உருவதில் ஒள்ளிய நெற்றி தனக்கு முந்திக் கொண்டதை பார்த்து கண்ணில் ஏற்பட்ட பசறை நிறம் துன்புற்றது என்று பேசுகிறாள். 125வது அதிகாரம். நெஞ்சொடு கிளத்தல். தலைவி தன் துயரை நெஞ்சுக்கு சொல்லுதல். தலைவி வேற நெஞ்சு வேற மாதிரி சொல்கிறாரு. மற்ற எல்லாற்றையும் தன்னுடைய துயரத்தை எல்லாற்றையும் சொல்ல முடியாது, அதற்கு நாணம் தடுத்து விடும். ஆகையினால இந்த தலைவி தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறா தன்னுடைய துன்பத்தை எல்லாம். அது மாதிரி அமைந்திருக்கிறது இந்த அதிகாரம். ஆற்றாமை மீதூர தனக்கோர் பற்றுக்கோடு காணாத தலைமகள் தன் நெஞ்சோடு செய்தரன் அறியாது சொல்லுதல். இது உறுப்புக்கள் நலனழிந்த வழி நிகழ்வதாகலின் உறுப்பு நலன் அழிதலின் பின்வைக்கப்பட்டது. நெஞ்சுக்கு கிளத்தலாவது, கிளத்தல் என்றால் சொல்லுதல்னு அர்த்தம். நெஞ்சோடு கிளத்தல் என்றால் நெஞ்சுக்கு சொல்லுதல்னு அர்த்தம். நெஞ்சு முன்னிலையாக தலைமகள் சொல்லுதல். காதலடக்கல் ஆற்றாதார் பிறருக்கு சொல்லுதற்கு நாணி தன் நெஞ்சுக்கு சொல்லி ஆற்றுதலான். அதன் பின் இது கூறப்பட்டது. நெஞ்சு என்பது நெய்போல் உருகும் தன்மையது. நம்முடைய இளங்குமரனார் சொல்கிறார், நெஞ்சு நெஞ்சு என்பதுதான் நெஞ்சு என்றானது, நெய்போல் உருகக்கூடியது. அதனால் நெஞ்சு என்பது நெஞ்சு என்றானது என்று இளங்குமரனார் சொல்கிறார். நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, இணைத்தொன்றும் எவ்வை நோய் நீக்கும் மருந்து. நெஞ்சை பார்த்து கேட்குறா, என்னுடைய நோயை நீக்குகிற மருந்து ஏதாவது உண்டா? என்னுடைய பிரிவு துயரை நீக்குவதற்கு ஏதாவது மருந்தை ஆராய்ந்து நீ சொல்ல மாட்டாயா என்று தன் நெஞ்சை பார்த்து கேட்கிற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. நினைத்தொன்றும் சொல்லாயோ நெஞ்சே. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நினைத்து பார்த்து நெஞ்சே நீ சொல்லுவாயாக. எனைத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து. அதாவது எவ்வநோய் தீர்க்கும் மருந்து என்றால் எது ஒன்றாலும் தீர்க்க முடியாத நோய், அதற்குரிய மருந்தை நீ நினைத்து பார்த்து சொல்லுக என்று பேசுகிறாள். நெஞ்சே, காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நினைத்து பார்த்து எனக்கு நீ சொல்ல மாட்டாயோ? அடுத்தது, காதல் அவரிலராக நீ நோவது பேதமை வாழிய நெஞ்சு. அவருக்கு என்னிடத்திலே காதல் இல்லை, ஆனால் நீ வருத்தப்படுகிறாய். அவர் பிரிந்து சென்றாரே என்று வருந்துகிறாய். அதனாலே நீ ரொம்ப அறிவிலியாக இருக்கிறாயே என்று தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார். அவருக்கு நம்மிடத்திலே அன்பில்லை, அதனாலே அவர் பிரிந்து போய்விட்டார். அப்படி இருக்கிற போது நீ ரொம்ப கவலைப்படுறிய.
நிச்சயமாக நீ பேதைதான், நீ அறிவிலிதான் என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார். நெஞ்சே வாழ்க, அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவர் இணைந்து வருந்துவது உன் அறியாமையே என்று பேசுகிறாள். இருந்து உள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கணில். நீ அதாவது நெஞ்சமே இருந்து உள்ளி என்பறிதல், இங்கே இருந்து கொண்டு வருந்துவதால் என்ன பயன்? பரிந்து உள்ளல் நம்மேல் இரக்கம் கொண்டு நினைந்து வருந்தாதே பைதல் நோய் செய்தார்கள். அவர் வருத்தப்பட்டு நமக்கு துன்பம் செய்தவரிடத்தில் அந்த மாதிரி ஒரு வருத்தமும் எதுவுமே இல்லை. ஆனால் நீ வருந்துகிறாயே என்று பேசுகிறார். இறங்கி நாம் இங்கிருந்து வருந்தினால் அவர் இரக்கம் காட்டுவராக இருந்தால் வருந்துவதால் பயனுண்டு. நெஞ்சே என்னுடன் இருந்து அவர் நினைந்து வருந்துவது ஏன்? இந்த துன்ப நோயை உண்டாக்கியவரிடம் இவ்வாறு அன்பு கொண்டு நினைக்கும் தன்மை இல்லையே. அவர் நினைக்காமல் இருக்கிற போது நீ வருத்தப்படுவதனாலே பயனில்லை என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுகிறாள். அடுத்த குறள் நல்லா சுவையான குறள். கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று. ஏன் நெஞ்சே, நீ அவரிடத்திலே செல்லுகிற போது உனக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த கண்ணையும் அழைச்சிட்டு போயிடு, கண்ணையும் கூட அழைச்சிட்டு போகும். அப்படி கண்ணை நீ அழைச்சி போகாமல் இருந்தீன்னா அந்த கண் என்ன பண்ணும்? அவரை பார்க்கணும்னு என்னை துன்புறுத்தி என்னை தின்னுவிடும் அப்படிங்கிறான். ஆகையினால அந்த கண்களையும் உடனழைத்து செல்வாயாக என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறாள் தலைவி. உன்னோடு உடன்கொண்டு நோய் போய்விட்டால் என்னை அவை தின்ன மாட்டா. ஆகையினால என்ன செய்ய? நீ அவரிடம் செல்லும்போது என் கண்ணையும் உடன்கொண்டு செல்வாயாக. அவரை காண வேண்டுமென்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன என்று தலைவி பேசுகிறாள். செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். அதாவது என்ன சொல்றாரு? செற்றார்னா பகைத்தவர். அவர் என்னை பகைத்திருக்கிறார், என்னிடத்திலே விருப்பம் இல்லை என்பதனால அவரை கைவிட முடியுமா? நாம் விரும்பினாலும் தாம் விரும்பாதவர் என்பதை அறியாதவர் அல்லரே. என்ன சொல்றார்? நாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் எண்ணிக்கொண்டு கைவிட முடியுமா? அதாவது அவர் வெறுத்தாலும் நாம் அவரை வெறுக்க மாட்டோம். அவர் பிரிந்து சென்றாலும் அவர் வருகிறவரை நாம் காத்திருப்போம். அவரிடத்திலே நமக்குள்ள அன்பு குறையாது. ஆகையினாலே இப்படி பேசுகிறாள். கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சி. அதாவது கலந்து உணர்த்தும் காதலர் கண்டால் நம்மோடு கூடி கலந்தும் தன் அன்பை உணரச் செய்யும் காதலரை கண்டால் புலந்து உணராய் அவரை வெறுத்து அவர் அன்பை உணர்ந்து கொள்ள மாட்டாமல் என்மேல் பொய்க்காய்வு காதி பொய்யாக உன் வெறுப்பை காட்டி வெறுக்கின்றாய், இது தகுமோ? அதாவது அவர் உன்னை விரும்புகிறார், அவரை காணுகிற போது நீ அவரிடத்திலே விருப்பம் கொள்ளாமல் பொய்யாக உன்னுடைய கோபத்தை உன் சினத்தை காட்டுகிறாயே, இது நியாயமா? இப்படி காட்டக்கூடாது. எப்போது அவர் உன்னை நாடி வந்து விட்டாரோ உடனே நீ அவரிடத்திலே அன்பு காட்டி அவரோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர நீ பொய்க்கோபம் கொண்டு அவரை விலக்குவது போல் பாசாங்கு செய்யக்கூடாது என்று பேசுகிறாள். என் நெஞ்சே, நாம் ஊடினால் ஊழலை கூடலால் நீக்கவல்ல காதலரை கண்டால் பொய்யாக வேணும் ஊடி பின் நீங்கி கூட மாட்டாய். அத்தகைய நீ அவரிடம் சினங்கொண்டது போல பொய்யாக நடிக்கின்றாயே ஏன்?
அடுத்த குறள் சொல்கிறாரு, முதல்ல காமம் நாணம் ரெண்டு. ஏன் நெஞ்சமே, ஒன்று காமத்தை விடு அல்லது நாணத்தை விடு. அவர் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை விடு அல்லது உன்னிடத்தில் இருக்கிற நாணத்தை விடு. அப்படி இல்லைன்னா என்னுடைய உடம்பு தாங்காது. காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னஞ்சே, யானே பொறேன் இவ்விரண்டு. இந்த காமத்தையும் இந்த நாணத்தையும் இரண்டையும் தாங்குவதற்கு எனக்கு சக்தி இல்லை. ஒன்று காமத்தை விடு அல்லது நாணத்தை விடு என்று பேசுகிறாள். காமத்தை விட்டொழித்து நாணத்தை காக்க வேண்டும் அல்லது நாணத்தை விட்டுவிட்டு காமத்தை காக்க வேண்டும். எதிரிடைப்பட்ட இவ்விரண்டையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. காமம் நானும் உயிர்குவா தூங்குவன் நோனா உடம்பினகத்து என்று முதல்ல சொன்னார். அதாவது காவடி மாதிரி என்னுடைய உடம்பில் ஒரு பக்கம் காமம் ஒரு பக்கம் நாணம் இருந்து என்னை படுத்துகிறதுன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் பேசுகிறாள். அதுக்கு ஒரு குறள், ஒரு பாடல். அழிதோதானே நானே நம்மொடு நனிநீடுளந்தன்று மன்னேகினியே, வான்பூங்கரும்பின் ஓங்குமணல் இருசிறை தீம்புணல் நெறிதர வீந்துக்காங்கு தாங்கும் அளவை தாங்கி காமம் நெறிதர கை நில்லாவே. நல்ல நெஞ்சமே, ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு. இவ் இரண்டையும் பொறுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது என்று தலைவி பேசுகிறாள். பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்லாய் பேதையன் நெஞ்சு. என் நெஞ்சமே, பரிந்தவர் நல்கார் என்று நம்மேல் பரிவு கொண்டு நமக்கு உதவார் என்று அவர் உதவி வேண்டி ஏக்கம் கொண்டு பிரிந்து சென்ற தலைவரின் பின்னே செல்கின்றனை நீ பேதை என்று பேசுகிறாள். அவன் பின்னாடி என் நெஞ்சமே, அவர் எப்பாவது உன்னுடைய அன்பு செலுத்துவார் என்ற எண்ணத்தோடு அவர் பின்னாலே செல்கிறாயே, நீ பேதை அல்லவா, நீ அறிவிலி அல்லவா என்று பேசுகிறாள். என் நெஞ்சமே, பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லை என்று ஏங்கி பிரிந்தவரின் பின்னே செல்கின்றாயே, நீ பேதையே. நெஞ்சம் எப்போ வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் போவோம். உடம்பு போகிறது வேற, நெஞ்சம் போகிறது வேற. உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருடை சேரி என் நெஞ்சி. உள்ளத்தார் காதல் அவராக, அதாவது நம் காதலர் நம் உள்ளத்திலே பேரன்பு பெருக்கா இருக்கவும் இங்கு அங்கு என்று நினைத்த யாரிடத்து தேடிக்கொண்டு செல்கிறாய். என் நெஞ்சே, காதலர் உன்னத்தில் உள்ளவராக இருக்கும்போது நீ ஆராய்ந்து புறத்தே யாரிடத்து செல்கிறாய். அவர் தான் உன்னோட இருக்காரே, நீ ஏன் வெளியில் போய் தேடுற என்று பேசுகிறாள். துன்னா துறந்தாரை நெஞ்சத்துடையேமா இன்னும் இழத்தும் கவின். அதாவது நம்மை நெடுங்காலம் பிரிந்து சென்ற காதலரை நெஞ்சின் கண்ணேயாம் உரையப் பெற்றுள்ளோம். மனசில் அவர் இருக்காரு. இதுவரை இழந்தது போக இன்னும் எஞ்சியிருப்பது ஆகிய அழகையும் இழப்போம். இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் போன அழகு போக மீதமுள்ள அழகையும் நாம் இழக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய அழகு கெடும் என்பதை பேசுகிறாள். நம்மை நெருங்காது நீங்கி போன காதலரை நம் மனத்தில் விடாது கொண்டுள்ளதால் மேலும் மேலும் நாம் தான் நம் அழகை இழக்கப் போகிறோம் என்று தலைவி பேசுவதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த 2 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதல்ல சொல்லப்பட்ட அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல், அடுத்ததாக சொல்லப்பட்ட அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல். முதல் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல், அடுத்த அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் ஆகிய 2 அதிகாரங்களையும்
நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.